பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க சிவானிக்கு பொன்னியை ரொம்பவே பிடிச்சதால யாரும் பார்க்காத சமயம் பொன்னிக்கிட்ட தெரியாம போய் பேசுறாங்க. ஏன் பொன்னியத்தை இப்படியே சோகமா இருக்கீங்க? நீங்க எப்பயும் போல சக்தி மாமா ரூம்லயே இருந்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, ஸ்டோர் ரூம்லயும் எங்க அப்பா எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப நீங்க மாடியில வந்து இருக்கிறீங்க. வாங்க பொன்னியத்தை, யார் மேல கோவம் இருந்தாலும் நீங்க எப்பயுமே என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல. நான் சொன்ன எல்லாத்தையுமே செய்வீங்கல்ல. வாங்க, பேசாம சக்தி மாமா ரூம்லயே நீங்க இருங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே மாடியில யார்கிட்டயுமே பேசாம இப்படி ஒதுங்கியே இருப்பீங்க? நீங்க இப்படி இருந்ததும் இல்ல, இனி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நீங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சோகமா இருக்குது. உங்கள பார்க்கவும் பேசவும் கூடாதுன்னு எங்க அம்மா வேற அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்னடான்னா இவ்ளோ சோகமா இருக்கிறீங்களே! அது மட்டும் இல்ல, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழாதீங்க பொன்னியத்த. வீட்ல எல்லாரும் உங்கள திட்டினாலும், யாரும் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொன்னாலும், உங்களுக்கு நான் இருக்கேன். யாருக்குமே தெரியாம இப்படி அடிக்கடி வந்து பேசுவேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. நம்ம இங்க சக்தி மாமா ரூம்லயே போய் இருக்கலாம். முன்னாடியெல்லாம் நான் கேட்ட மாதிரி சமைச்சு தருவீங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாட நீங்களே ஊட்டி விடுவீங்க, கதை சொல்வீங்க, பாட்டு பாடுவீங்க, ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க. இப்ப எதுவுமே நீங்க செய்யறதில்லன்னுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மாவும் பாட்டியும் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க கோபத்தெல்லாம் குறைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு உங்ககிட்ட கோவப்பட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுவேன் பொன்னியத்த. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குடனே பொன்னியும், வேண்டாம் சிவானி, நீ எனக்காக பேசினாலே உங்க அம்மா கண்டிப்பா உன்னை திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, நீ என் பக்கம் வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னுட்டு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யாத சிவானி. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்ல. நான் எப்பயும் போல இங்க இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க சக்தி வந்துடுறாரு. இங்க சிவானியும் ரொம்ப அழகா பொன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே, பாத்தியா பொன்னி, இங்க சிவானிக்கு கூட உன்னுடைய அருமை தெரிஞ்சிருக்கு. நீ வந்து ரொம்ப நல்லவன்னு இங்க சிவானிக்கு கூட தெரியுது. நீ மற்றவங்கள பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, நீ இப்பயாவது ரூமுக்கு வரலால அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே பொன்னியும், உங்க அம்மா மனசு மாறணும். என்னை பற்றி பேசின எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ரூமில் சந்தோஷமாக அவங்க கூட வாழணும், இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கணும்னா எல்லாரும் முதல்ல நான் எந்த தப்புமே செய்யலைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க மனசை அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவானியும், நான் கண்டிப்பாக அவங்க கூட இருக்கேன். யாராவது உங்களை தப்பாக பேசுனாங்கன்னா அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன். அது என் அம்மாவாக இருந்தாலும் சரி, என்னுடைய பாட்டியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்டுருக்க பொன்னியோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, பொன்னியத்தை இப்போ தான் நீங்கள் தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனால நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இனி நீங்க சமைக்கும்போது எனக்கும் சேர்த்தே சமைங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பொன்னியும், இங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதால மற்றவங்களாம் சாப்பிடணும்னா நான் சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பொன்னி சமைச்சிட்டு இருக்கும் போதே வாசனை எவ்வளோ அருமையா வருது அப்படின்னு சந்திரசேகர் ஒரு பக்கம் சொல்ல, இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த பொன்னி சமைச்சா அவ கை பக்குவமே வேறதான், ஆனாலும் இந்த பவானி சமைக்கிறது பிடிக்கலையே, இருந்தாலும் பொன்னி வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப கோபமா இருக்கும்போது அவகிட்ட போய் நம்ம சாப்பாடெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு, பொன்னி சமைக்கிற சமையலோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் பொன்னி சமைக்கிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சந்திரசேகர் ஜெயா கிட்ட, பாத்தியா இப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பொன்னி வெளியில் சமைக்க ஆரம்பிச்சிட்டா, ஆனாலும் பொன்னி சமைக்கிற கைப்பக்குவம் நம்ம வீட்டில் இருக்க யாருக்குமே இல்லை. பாரு எவ்வளோ ருசியாக இருக்குன்னுட்டு, மனமே எவ்வளோ நல்லா வருது. இதே பொன்னி சமைச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் ரொம்ப அருமையாக சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் தான் அந்த பொன்னி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை எப்படியெல்லாம் வெளியில் அனுப்பலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திட்டம் போட்டுட்ருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது பாரு பொன்னி வெளியில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பவானியும், இப்ப யார் அந்த பொண்ணிய வெளியில உட்காந்து சமைக்க சொன்னா? அவ செஞ்ச வேலைக்கு அவ வீட்டை விட்டே வெளியில போக சொல்லியிருக்கு. அவளுக்கு இந்த வீட்டுல என்னைக்கும் இடமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பொண்ணி தான் நான் எங்கேயும் போக மாட்டேன், உண்மையை நிரூபிப்பேன்னுட்டு அவ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா. அவ யாரு? அவ இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்க என்னடானா இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணி உங்களுக்கு சமைச்சு தரணும்னு வேற ஆசைப்படுறீங்களா? அது என்னைக்கும் நடக்க போறதே இல்லை. என் தம்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம போனதுக்கும், என் தம்பியும் பிரீத்தியும் ஒன்று சேராம இருக்கிறதுக்கும் காரணமே இந்த பொன்னி தான். அவ இந்த வீட்டில் மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. பிரீத்தி மட்டும் உண்மையை நிரூபிக்கலன்னா நாங்கள் எல்லாரும் பொன்னியை தானே நம்பிட்டு இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது பொன்னி எங்க எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. அவளை என்னைக்கும் நம்ப போறதே கிடையாது. அவ எத்தனை நாள் தான் இப்படி வெளியில வச்சு சமைச்சு சாப்பிட்றான்னு பார்ப்போமே. உண்மையை நிரூபிக்காம இவ இப்படியே இங்க இருந்துடலான்னு நினைச்சானா, இங்க யார் தடுத்தாலும் சரி, நான் அந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க பவானி. அதுக்கு இங்க ஜெயாவும்,
பார்ப்போம், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம். இந்த பொன்னி மட்டும் சொன்ன மாதிரி உண்மையை நிரூபிக்கலன்னா அப்புறம் இவளுக்கு இருக்கு, இவளை யார் இந்த வீட்டில் வச்சுக்க போறது அப்படின்னு சொல்லி இங்கே சக்தியை பார்க்குறாங்க. உடனே சக்தியும், அம்மா நீங்கள் எல்லாரும் பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு நான், அப்பா, சண்முகம்னு எல்லாருமே பொன்னிக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது அவள் உண்மையை நிரூபிக்கலனாலும் நாங்கள் எல்லாரும் உண்மையை நிரூபிப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க, பொன்னியை யாராலையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது. அப்படியே பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக நானும் பொன்னிக்கு சப்போர்ட்டாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். அப்போ என்னம்மா செய்வீங்க? நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல நீங்கள், அப்படி இருக்கும்போது பொன்னி நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், பொன்னி சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அதனால் பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், மீதி உள்ளதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பவானி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க சிவானிக்கு. உடனே சிவானியும், வேண்டாம்மா, நீ சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இல்லை, அதனால தான் அன்னைக்கே நான் ஸ்கூலில் எதுவுமே சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஆனால் பொன்னியத்தை சமைச்சாங்கன்னு வையேன், நான் முழுக்க முழுக்க அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவேன். அவ்வளோ அழகாக ருசியாக சமைப்பாங்க, உனக்கு சமைக்கவே தெரியலம்மா. இப்போ பொன்னியத்தை கிட்ட தான் நான் வாங்கி சாப்பிட போகிறேன் பாரு. ஏன்னா நீ சமைச்சு கொடுக்க கொடுக்க சாப்பிடாம எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா. ஸ்கூல்லையும் ஒழுங்காக சாப்பிட முடியல, வீட்டில் வந்தாலும் இப்படி சமைச்சு தந்தா நான் எப்படிம்மா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால பொன்னியத்தை இன்னைக்கு சமைக்கிற சாப்பாடை தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவானி. இதை கேட்டு ஜெயா மட்டும் இல்லாமல் இங்கே சுந்தரா இருக்கட்டும், பிரீத்தி, பவானின்னு எல்லாருமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ சொன்ன பேச்சையே கேட்க மாட்டா. யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டே வெளியில் போகணும்னு நினைக்கிறோமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் இந்த சிவானி வேற பொன்னி சமைக்கிற சாப்பாடு தான் பிடிக்கணும்ட்டு அங்கே வெளியில் போய் சாப்பிட போகிறாளாமே. பார்த்தீங்களாமா இந்த சிவானிக்கு எவ்வளோ திமிருன்னுட்டு, நான் சமைக்கிற சாப்பாடு பிடிக்கலையாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே சந்திரசேகர், குழந்தை எப்பயுமே பொய் சொல்லாது பவானி, நாங்கள் வேணும்னா போனால் போதுன்னு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சாப்பிடலாம், ஆனால் சிவானிக்கு பொய் சொல்ல தெரியாது, மறைக்க தெரியாதுல்ல, அதான் அவ உண்மையை சொல்லிட்டா. பரவாயில்ல விடு, அவ வேற எங்கேயுமா போய் சாப்பிட போறா, பொன்னி சமைச்ச சாப்பாடு தானே, அவ அத்தை கையால சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சிவானி, உனக்கு பொன்னி ரொம்ப பிடிக்கும்லன்னு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, பொன்னி அத்தையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, என்கிட்டலாம் ரொம்ப பாசமாக பழகுவாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடும்போது எவ்வளோ அழகாக கதை சொல்லுவாங்க தெரியுமா. ஆனால் அம்மாவாக இருக்கட்டும், இங்கே ஜெயா அம்மாவாக இருக்கட்டும், எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்காங்க பொன்னியத்தை, அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்கம்மா நான் போய் பொன்னியத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சிவானி அங்கே பொன்னி சமைச்சிட்டு இருக்கும்போது வெளியில் உட்காந்து சமைக்கிறாங்க பொன்னி. அந்த சமயம் அங்கே ஓடி போயிட்டு, பொன்னியத்தை உங்கள் கையால் எனக்கு சாப்பாடு கொடுங்க, இன்னைக்கு நானும் உங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது ஜெயா ரொம்பவே கோவமா, பாத்தியா பவானி, நீ அந்த சிவானியை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னுட்டு சொல் பேச்சை கேட்காம மறுபடியும் யார் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, யாரை வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த பொன்னி கூடயே போறா, பொன்னிக்கிட்ட தான் சாப்பாடு சாப்பிட போறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த ஜெயா ரொம்ப கோவமா அங்கே சிவானியை போய் திட்ட போறாங்க. ஏய் சிவானி, இவ நல்லவளே கிடையாது, இவ சொன்னது அவ்வளவும் பொய், உன் மாமாவோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சவ இந்த பொன்னி, அப்படி இருக்கும்போது இவளை போய் நல்லவன்னு சொல்லிட்டு இவ சமைக்கிறதெல்லாம் சாப்பிட போறியே, இவ சாப்பாடில் கூட எதையாவது கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா, நீ முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவானி ரொம்ப கோவமா, போதும் ஜெயாமா நிறுத்துங்க, நானும் பார்த்துக்கிட்டே போறேன், எல்லாரும் தொடர்ந்து பொன்னியத்தையவே திட்டிட்டு இருக்கீங்க, அப்படி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னுட்டு நீங்க கண்டுபிடிச்சிங்க, ஏதோ வீடியோவை போட்டு காமிச்சிருக்காங்க, அதுல ஏதோ பொன்னியத்தை பண்ணிட்டாங்கன்னுட்டு எல்லாரும் சுத்தி நின்று இப்படியா பேசுவீங்க, பொன்னியத்தை மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்க பொய் சொல்லவும் மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இருக்கும்போது பொன்னியத்தை எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் எல்லாரும் பேசுவீங்க, இத்தனை நாள் ஆகுது, பொன்னியத்தை தனியாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து செஞ்சிட்ருக்காங்க, இங்கே சக்தி மாமாவும் பொன்னியத்தை இல்லாமல் அழுதுட்ருக்காங்க, இங்கே பொன்னியத்தை தனியாக இருந்து அழுதுட்ருக்காங்க, இப்படி எல்லாரும் வருத்தமாக இருக்கணும்னு தான் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்களா, இங்கே சக்தி மாமா சந்தோஷமாக இருக்கணும்னா பொன்னியத்தை கூடயே இருக்கணும், அதுதான் நல்லது, ஆனால் நீங்கள் இதை எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி தேவையில்லாமல் பொன்னியத்தையே வெளியில் அனுப்பணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களால் தான் பொன்னியத்தை இப்போ உங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிடாம வெளியில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் அவங்க மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னுட்டு, நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் சரி, யாரும் பொன்னியத்தையை நம்பலனாலும் பரவாயில்ல, நான் பொன்னியத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பி பொன்னியத்தைக்கிட்ட பேசாமல் இருக்கவும் மாட்டேன், உங்கள் எல்லாரையும் விட எனக்கு பொன்னியத்தை தான் ரொம்பவே முக்கியம், ஏதோ பொன்னியத்தை அவங்க மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நான் சொல்கிறேன் பொன்னியத்துக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன், அது எந்த பெரிய உண்மையாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு பொன்னியத்தை கூட நானே இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் பொன்னியத்தையே இந்த வீட்டை விட்டு வெளியில் போக விடவே மாட்டேன், ஏன்னா அப்போ தான் சக்தி மாமாவும் சந்தோஷமாக இருப்பாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், சக்தி மாமாவோட கண்ணை பாருங்க எப்படி கலங்கி இருக்குன்னுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், சக்தி மாமா பொன்னியத்தை கிட்ட பேசாமல் பொன்னியத்தை இப்படி வெளியிலே இருக்கிறதுனால தான் அங்கே ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு,
உங்களுக்கு சக்தி மாமாவை ரொம்பவே பிடிக்கும்ல. அப்படி இருக்கும்போது ஏன் ஜெயாம்மா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தப்பு இல்லையா? இப்படி பொன்னியத்தைய பத்தி தப்பு தப்பா என் முன்னாடி பேசி என் மனச மாத்திரலாம். பொன்னியத்தை கிட்ட இருந்து என்னை எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொன்னியத்தையோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறத விட்டுட்டு போய் வேலைய பாருங்க. நான் இன்னைக்கு சாப்பிட்டா பொன்னியத்தை கிட்ட தான் சாப்பிடுவேன். அவங்க ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொன்னியத்தை மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இல்ல பொன்னியத்தை தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்லாம் நான் நினைக்க போறதே இல்ல. ஏன்னா பொன்னியத்தைக்கு தப்பே பண்ண தெரியாது. அவங்க மனசு அவ்வளோ சுத்தம். எனக்கே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க இத்தனை நாள் பொன்னியத்தை கூட இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு புரியலையா? மத்த யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எப்படி ஜெயாம்மா நம்பலாம் பொன்னியத்தை மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? நீங்க இப்படி பேசுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இங்க பொன்னியத்தை மேல உள்ள கோவத்துல என்னையும் எல்லாரும் திட்டுறீங்க. என்னையும் ஒழுங்காவே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கே இவ்வளோ வருத்தமா இருக்குன்னா பொன்னியத்தை ரொம்ப பாவம். அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலாலையும் இங்க பொன்னியத்தையும் இங்க சக்தி மாமாவும் தான் அவங்களோட அன்பை வெளிப்படுத்த முடியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. போங்க ஜெயாம்மா. இனி நான் உங்க சொல் பேச்சு எதையுமே கேட்க மாட்டேன். பொன்னியத்தை எது சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்பேன். இனி பொன்னியத்தைய பத்தி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப கோவமா சிவானி அங்க பொன்னியை திட்ட போன ஜெயா முன்னாடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜெயாவை கேள்வி கேட்குறாங்க. ஜெயாவுக்கு பதில் பேச முடியாம நிக்கிறபடி அவங்க அவ்வளோ பொன்னியை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஜெயா ரொம்ப கோவத்துல பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த பொன்னியை பத்தி சொன்னாலே இந்த சிவானிக்கு இவ்வளோ கோவம் வருது. பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடி நம்மள அவமானப்படுத்துறாளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்த சந்திரசேகரும் பாத்தியா சின்ன பொண்ணு இந்த சிவானி, அவளுக்கே பொன்னியோட நல்ல மனசு புரிஞ்சிருக்கு. பொன்னி தப்பு செய்ய மாட்டான்னு தெரிஞ்சிருக்கு. பொன்னி தான் நல்லவன்னு இங்க புரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை பேரும் பொன்னி மேல தப்பு இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இந்த சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலைன்னுட்டு இப்ப புரிஞ்சுக்கோங்க. என் மருமக பொன்னி மேல எந்த தப்புமே இல்ல. அவ எந்த விதமான தப்பையும் செய்யவும் மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உண்மை வெளியில வரும்ல. அப்ப யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில போவாங்க. ஆனா சக்தியும் என் மருமக பொன்னியும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழதான் போறாங்க. அந்த சமயம் என் மருமக பொன்னியோட அருமையவும் புரிஞ்சுக்கிட்டு பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு இப்ப எப்படி நம்ம பேத்தி சிவானி முன்னாடி எதுவும் பேசாம நிக்கிறியோ அதே மாதிரிதான் நிக்க போற ஜெயான்னு சொல்றாரு சந்திரசேகர்.